இன்னைக்கு நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான அளவில் லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கட் பண்ணணும். நான் வந்து லைனிங் கிளாத்தை டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து வச்சுருக்கேன். பேக் பீஸ் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் தான் நமக்கு வந்து க்ராஸாக வரும். பேக் பீஸ் வந்து க்ராஸாக வராது, அது நேர் பீஸாக தான் வரும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கிராஸ் பீஸாக வரும். அந்த பீஸை வந்து நான் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். நல்லா பாருங்கள், மேல் பக்கம் அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து க்ராஸாக வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். பேப்பர் பேட்டர்ன் தானே போட்டிருப்போம், அதை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து அந்த அளவில் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் பேட்டர்ன் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட் பீஸை வந்து போட்டு கட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கரெக்டாக வந்து கட் பண்ணிடுவாங்க. இதே பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வராது. உங்களுக்கு நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஃப்ரண்டில் கொஞ்சம் எனக்கு வந்து வேணும், ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எடுக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து அதே அளவு அப்படியே எடுத்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். சில பேர் வந்து ஃப்ரண்ட் வந்து கேட்பாங்க. சில பேருக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து அந்த ஸ்டொமக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரியெல்லாம் இருக்கும், தொப்பை போட்ட மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரண்டில் எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் போதும். நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் பேட்டர்ன் அளவுலேயே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் தான் கட் பண்ணுறேன். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம நல்ல அளவுக்கு, அதாவது கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நல்ல கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் விட்டு கட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பேக் பீஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸாக போட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் பீஸாக போட்டு கட் பண்ணுறோம். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் பீஸ் நமக்கு கிராஸாக வராது. பேக் பீஸ் வந்து நேர் பீஸாக தான் வரும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கிராஸாக வரும். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க கிளாத்லலாம் நம்ம வந்து ஸ்லீவு, பட்டி பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். நமக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட் தான் கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து தேவை கிராஸ் பீஸில். பேக் பீஸ் ஸ்ட்ரைட் பீஸு, ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நமக்கு கிராஸ் பீஸாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி மீதி இருக்க கிளாத்தில் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். அதுக்கு கிளாத் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கரப்போதி ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி நான் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டான அளவில் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு விட்த் வேணுமோ அந்த அளவில் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு மீதி இருக்க பீஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். சில பேர் வந்து 2 ஓரத்துலேயுமே எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒர்க்கும் ரொம்பவே ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுனா நம்ம வந்து 4 தடவை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 2 தடவை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஒர்க்கும் ரொம்பவே ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து கிளியராக பாருங்கள் எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நமக்கு வந்து ஒன்றா வரும் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன் நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன். அந்த அளவில் இந்த நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து
கட்டிங் தான் கவர் ஆகும். ஸ்டிச்சிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து கிளாத் வந்து தேவைப்படும்ல, அதுவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த அளவு வந்து வச்சு பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அதை அப்படியே நம்ம வந்து பின் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி வந்து மீதி இருக்க கிளாத்தில் வந்து நம்ம வந்து பட்டி பீஸு, கிராஸ் பீஸ், நெக்குக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல, அந்த கிராஸ் பீஸு, பட்டி பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டி பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 4 பீஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பட்டி பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபோல்டிங் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நேராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இனி மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸ், நெக்குக்கு வந்து எப்போவுமே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தா, லைனிங்காக இருந்தாலுமே சில பேர் வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தா கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேல் அளவுனா 1.25 இன்ச் அளவு வித்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். 1.25 இன்ச் அளவு வித்தில் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மார்க் பண்ண அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ரொம்பவே முக்கியம். கரெக்டாக ஒரே அளவில் இருக்க மாதிரி இருக்கணும். கிராஸாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. நேராலாம் கட் பண்ணிடாதீங்க. கிராஸாக தான் கட் பண்ணணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிராஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே இவ்வளோ தான் நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு வந்து தேவை. லைனிங் கிளாத்தில் நம்ம எப்போவுமே கிராஸ் பீஸ் வந்து லைனிங் கிளாத்தில் தான் கொடுக்கணும். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் கொடுத்தா கரெக்டாக வராது. ஏன்னா பட்டு ப்ளவுஸ்லாம் நமக்கு அது வந்து சில்க் சாரீ ரொம்பவே நைஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் தான் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இப்போ நம்மளோட கிளாத் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். சரிங்களா? வேறு எதுவுமே நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது. ஸ்லீவ் வந்து நமக்கு அந்த பார்டர் வர மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பார்டர் பீஸ் வர மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பார்டர் வந்து பெருசாக இருக்கனால பாதி பார்டர் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து பாதி பார்டருக்கு மேலே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு இதுதான் ரொம்பவே முக்கியம். கிராஸ் பீஸ், அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் இப்போ ஃபோல்டிங் இருக்க இடத்துல நம்மளோட பேக் பீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சாச்சு. பின்னை வந்து அப்படியே பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பின்னை அப்படியே எடுத்து அதிலே பின் பண்ணிக்கலாம். இனி வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம வந்து கிராஸாக வைக்கணும். நம்ம லைனிங்கில் எப்படி வந்து கட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்லையும் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த கிராஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இனி ஃப்ரண்ட் பீஸை எடுத்து நம்ம லைனிங் கிளாத்தில் எப்படி போட்டிருந்தோமோ அதே மாடலில் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக வர மாதிரி கிராஸாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் கிராஸ் பீஸு. அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இதில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னாலே ஃப்ரண்ட் எப்படி வரும், பேக் எப்படி வருங்கிறது உங்களுக்கு வந்து தெரியாது. இதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக விட்டே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கிளாத்தை விட, அதாவது நம்ம கரெக்டான அளவை விட கொஞ்சம் கூடுதலாக கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக மீதி வரக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அந்த நம்மளோட லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து லைனிங் கிளாத்லேயே கரெக்டான அளவு வந்து ப்ளவுஸில் வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சாரீயில் வந்து நம்மளால் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து சம்டைம்ஸ் வந்து நல்ல சாஃப்ட் சில்காலாம் இருக்கலாம். அப்போ அதில் வந்து நம்ம கரெக்டான அளவுலலாம் கட் பண்ணோன்னா கரெக்டாக வராது. ஏன்னா அதில் வந்து நூலெல்லாம் பிரிஞ்சு போகும். அப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் அளவு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே லைனிங்கில் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்க் சாரியில் இருந்தால் நூலெல்லாம் பிரிஞ்சு போகும்ல, அதனால. இப்போ காட்டன் ப்ளவுஸு, காட்டன் சாரீ ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே தான் இருக்கும். நூலெல்லாம் பிரிஞ்சு போகாது. அதுலேயுமே சில சாஃப்ட் சில்கில் சாஃப்ட் காட்டன் சாரீல எல்லாமே பிரிஞ்சு போகும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட லைனிங்லேயே கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி மீதி இருக்க பீஸில் வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸாவது நீங்கள் வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும்ல, அதுக்காக. எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா 4 பட்டி பீஸ் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து சில கிளாத்தில் வந்து பத்தாது. அந்த மாதிரிப்பட்ட கிளாத்ல எல்லாமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி 2வது நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி பீஸ் வந்து 2 பீஸ் எப்படியும் கன்ஃபார்மாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட பட்டி பீஸ் வந்து 2 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி வரக்கூடிய வீடியோஸில் 1 பை 1 ஸ்டிச்சிங் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.